அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை டெல்லி புறப்பட்டு செல்கிறார். அப்போது தொகுதி பங்கீடு குறித்து அமித்ஷாவை சந்தித்து பேசுவார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவுடன் ஏற்கனவே மத்திய அமைச்சரும் பிஜேபி தமிழக பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் சந்தித்து தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சு நடத்தியுள்ளார். மத்திய அமைச்சர் எல் முருகன், மாநில பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரன், பாமக தலைவர் அன்புமணி, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், தமாக தலைவர் ஜி.கே. வாசன், புதிய நீதிக் கட்சி தலைவர் ஏ.சி. சண்முகம் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அப்போது தேர்தல் வியூகம், பிரச்சார திட்டம், தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே எடப்பாடி பழனிசாமி இன்று காலை 10:45 மணியளவில் சென்னையிலிருந்து டெல்லி புறப்பட்டு செல்கிறார். டெல்லியில் அமித்ஷா மற்றும் பிஜேபி மூத்த தலைவர்களை சந்தித்து தமிழகத்தில் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சு நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிஜேபி சார்பில் திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட 30 தொகுதிகளில் போட்டியிட விரும்புவதாக அதிமுகவிடம் ஏற்கனவே பட்டியல் வழங்கப்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் எடப்பாடியின் டெல்லி பயணம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது.